வெதர். ஓகே. கிளைமேட். கிளைமேட்ட பத்தி நான் திருப்பி ஆரம்பிச்சேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க சொல்லுங்க. இந்தியா கிளைமேட் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்டின்ட்டு? ஸோ இந்தியா கிளைமேட்டில் நம்ம சென்னை வந்து இட்ஸ் வெரி ஹாட் அண்ட் ட்ராபிக்கல் கிளைமேட் தான். பட் பெங்களூர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலான ஒரு கிளைமேட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேட்ஸ்னு கூட சொல்லலாம். இது ரெண்டு விதமாகவும் இருக்குது. ஒரு சம்மரில் அதுக்கேற்ற மாதிரி வெயில் இருக்கும், மற்ற நேரம் கூல் கிளைமேட் இருக்குது. டிஃப்ரென்ஸ் லைக் தமிழ்நாடு லைக் அதுக்கு அங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட் இருக்குது. கேரளாவில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்டர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி. சவுத்துலேயும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதேமாதிரி நார்த்தில் ஹிமாலயாஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம சென்னை பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைன். சென்னை என்ன தான் ஹாட்டாக இருந்தாலும் நாட் தேட் பேட். நம்ம தமிழியன்ஸாக இருக்கும்போது நமக்கு அது பழக்கமாக இருந்திருக்கு. பெங்களூர் இஸ் மோஸ்ட் சூட்டபுள் கிளைமேட் அண்ட் ஐடி ஹப் எல்லாமே அங்கே தான் இருக்குது. யூகே பத்தி கேட்டீங்கன்னா பாதி பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பயங்கர அன்பிரெடிக்டபிள் கிளைமேட்டுங்க. இன்னைக்கு இதுதான் கிளைமேட் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. இப்ப சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. கதவு திறந்து வராங்க. சரி நல்ல வெயில் அடிக்குது அப்படின்ட்டு உள்ள போயிட்டு ஜாக்கெட் எல்லாம் கழட்டிட்டு வெளில வரப்போ மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் லிட்ரலி இருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ள என்ன நடக்கும்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் விண்டோல என் மூஞ்சில இவ்வளவு வெயில் அடிக்குது இல்ல, நல்ல வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் வெளியில பாக்குறப்போ. ஆனா நீங்க போய் கிளைமேட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா 2 டிகிரி இருக்கும். 2 டிகிரினா உங்களுக்கு அது பயங்கர ஃப்ரீசிங் கோல்ட். நம்மளுக்கெல்லாம் பேசிக்கலி நம்ம அதுலயும் சென்னையில எல்லாம் இருந்தவங்களுக்கு வந்து 2 டிகிரின்றது வந்து ஃப்ரீசிங் மாதிரி தான், ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்கும் வெளில போனா. வெரி லெஸ் நம்பர் ஆஃப் டைம் தான் இங்க சம்மர் இருக்கும். சோ இதனால என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு எல்லாம் விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து ஈஸியா வந்துரும். வெயில் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. இப்போ இந்த டைம்ல எல்லாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிரும். மார்ச்ல இருந்து கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிக்கும். பட் நீங்க ஃபுல்லி கவர்டா தான் போகணும். அந்த 2 டிகிரிஸ் 3 டிகிரிஸ் இருக்கிறதுனால ஜாக்கெட்டு எல்லாம் போட்டுட்டு தான் வெளில போகணும். வெயில்ல நம்ம எக்ஸ்போஸே ஆக மாட்டோம் நிறைய. ஹார்ட்லி ஒரு 2 மாசம் தான் சம்மர் வரும். அதுலயும் வந்து மேக்ஸிமம் 20 டிகிரி போகும். 20, 23க்கெல்லாம் போயிட்டாலே ஒரு வருஷம்லாம் வந்து ஹீட் வேவ் அப்படின்னு லீவ் விட்டானுங்க இங்க. ஆனா அதே வருஷம் நல்ல ஸ்னோ இருந்ததுங்க. இறங்கி கூட நடந்து போக முடியாது. அந்த அளவுக்கு ஸ்னோ. பேசிக்கலி நம்மளுக்கு அது நிறைய ஸ்னோ. ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம ஊர்ல நல்லா மழை பெஞ்சு ரோட்ல தண்ணி ஓடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அவங்க ஃபீல் பண்றாங்க. இவ்வளவுதான் ஸ்னோ, அதுக்கு என்ன அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அவங்க. பயங்கர அன்பிரடிக்டபிள். அதாவது நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸ்ல என்ன நடக்கும்னு கூட உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இங்கே வந்து ப்ரெடிக்டபிள் தான். பட் ஃப்ளட்டோ இல்லை, அது வந்து கொஞ்சம் சில சமயம் அன்பிரடிக்டபுளாக இருக்குது. பட் இப்போ இருக்கிற இதில் வந்து கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி 15 to 28 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேட்ஸ்னு சொல்லலாம். ஈஸியாக இருக்கும். பட் சென்னை வந்து என்னதான் இருந்தாலும் ரொம்ப ஹாட்டான ஒரு கிளைமேட்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்கின்ல ப்ராப்ளம், அதை ஹேபிட்டேட் ஆகாத அவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சில டிசார்டர் விட்டமின் டி டிஃபிஷியன்சிலாம் இங்கே அவ்வளோவா இருக்காது. இங்க வந்து இன்னொரு விட்டமின் டி டெஃபிஷியன்சி மாதிரி உங்களுக்கு எக்ஸிமான்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸ்கின் டிசீஸ். இது வந்து இந்தியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளுக்கெல்லாம் கிடையாது அப்படி வச்சுக்கோங்களேன். ஸ்கின் வந்து ஃபுல்லா ட்ரை ஆகுறது அப்படிங்கிறது தான் எக்ஸிமான்ற ஒரு டிசீஸ் இருக்கு. அது வந்து இந்த ஊர்ல இருக்கிறது வந்து இந்த ஊர்ல எல்லாம் ரொம்ப இருக்கும். இட்ஸ் வெரி காமன். பிகாஸ் ஆஃப் திஸ் ஹியூமிடிட்டி இல்ல. உங்களுக்கு ஹியூமிடிட்டி இருக்காது. வெயில் இருக்கு. ஒண்ணுமே இருக்காதுங்க இந்த ஊர்ல. அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சவுத்ல நம்ம ஊர் சைடுலாம் வெயில் அடிக்கும். அதே நார்த் போயிட்டீங்கன்னா நல்ல குளிர் எல்லாம் இருக்கும். இது ஒரு ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட்டா? இப்ப என்ட்ட கேட்டீங்கன்னா, நான் வந்து லண்டன்ல இருந்து நார்த்ல இருக்கேன். என்ன விட ஸ்காட்லாண்ட் வந்து ரொம்ப தூரம். நல்லாவே நார்த். ஸ்காட்லாண்ட்ல வந்து நல்லா குளிரும். இப்ப எங்களுக்கு வந்து குளிர் கம்மியா இருக்கும். இப்போ ஒரு வருஷம்லாம் வந்து லண்டன்ல ஸ்னோ பெஞ்சுச்சு. சரிங்களா? பயங்கர ஸ்னோ இருந்தது. அதுலருந்து நார்த்ல இருக்கேன் நானு. பர்மிங்ஹாம்ல இருக்கேன். ஆனா எனக்கு ஸ்னோவே இருக்கல அந்த வருஷம். அந்த அளவுக்கு அன்பிரெடிக்டபிள். இங்க இருந்து எனக்கு 2 ஹவர்ஸ் தான் லண்டன். ஆனா லண்டன்ல ஸ்னோ இருந்தது. பர்மிங்ஹாம்ல ஸ்னோவே இல்ல. எங்களுக்கு வெய் குளிருச்சு. அது இருந்தது. மைனஸ் டிகிரீஸ்லலாம் இருந்தது. ஊர் வைஸ் கூட நீங்க பிரிக்க முடியாது. இந்த ஊர்ல இருக்கேன். இந்த ஊர் இப்படிதான் இருக்கும். அப்படி கூட நீங்க பிரிக்க முடியாது. அங்கயாச்சும் வந்து நம்ம ஊர் வைஸ் பிரிக்கிறோம்ல. ஆமாமா. இந்த ஊருக்கு போனா இப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி நீங்க ஊரு பொறுத்து கூட இங்க பிரிக்க முடியாது. இப்போ இந்த வின்டர் டைம்ல வந்து ஒரு டைம் ஜோன் இருக்கும் பாத்தீங்களா உங்க யூகேல. அதே மாதிரி 4 சீசன்ஸ்லாம் இருக்கு. பட் ஸ்டில் நீங்க வந்து பாதி நாள் ரொம்ப ஃப்ரோசனா தான் இருக்கிறீங்க அந்த கிளைமேட்ல. ஆமா, ஆமா. இங்க வந்து அந்த டேலைட் சேவிங் அப்படின்னு சொல்றோம்ல, அது என்ன கான்செப்ட்னா, எங்களுக்கு வின்டர் வந்துருச்சுன்னா விடியறதே காலையில 8:30, 9 மணிக்கு தான் விடியும்.
பீக் வின்டர் போறப்ப வந்து நீங்க வந்து 8 மணிக்கு ஓபன் பண்ணீங்கன்னா கும்மு இருட்டா இருக்கும். இப்ப நம்ம ஊர் நைட் 8 மணி எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருட்டா இருக்கும் 8 மணிக்கு. 8 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வெளியில வர ஆரம்பிச்சு 9 மணிக்கு கொஞ்சம் சூரியன் வெளியில வருவாரு. வெயிலெல்லாம் அடிக்க மாட்டாரு. அவர் வெளில வருவாரு. வெளிச்சம் மட்டும் தான் குடுப்பாரு. அவ்வளவுதான் அவரோட ரோல் இந்த ஊர்ல அப்படி வச்சுக்கோங்களேன். வெளில வரணும், லைட் அடிக்கணும். அது மட்டும் தான் அவரோட ரோல். அதே மாதிரி உங்களுக்கு 4:00க்கு மேல இருட்ட ஆரம்பிச்சிரும். ஓகே. 5:00, 6:00லாம் நல்லாவே இருட்டிரும். சோ இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, லேட்டா வச்சுருவாங்க. இப்போ யூசுவலி 7:00 நம்மளுக்கு இருக்கிற 7:00 வந்து 8:00 அப்படின்னு மாத்திருவாங்க. ஏன்னா இங்க லேட் ஆகுது. இப்ப நான் 7லயே வச்சுட்டு இருந்தேன்னா, எனக்கு விடியறது வந்து 9 மணிக்கு விடியற மாரி இருக்கும். அதனால நாங்க 1 ஹவர் ஃபார்வர்ட் பண்றதுனால எனக்கு 8:00 விடியுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்காக தான் அது. அதே மாதிரி ரிவர்ஸ்ல நடக்கும் சம்மர்ல. காலையில 5 மணிக்கு உங்களுக்கு மூஞ்சில வெயில் அடிக்கும். நைட்டு 10:30, 11 மணிக்கு தான் உங்களுக்கு சன் செட்டே ஆகும். அப்ப வந்து லாங்கர் ஹவர்ஸ், வொர்க் ஹவர்ஸ் வந்து லாங்கர் ஹவர்ஸா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால திருப்பி பேக்குக்கு போயிருவாங்க. இப்ப எது வந்து கரெக்ட்டான டைம் ஜோன்ல வொர்க் ஆகுதுன்னு உங்களால கண்டே பிடிக்க இந்த முடியாது. புரியும் புரியும். வின்டர் ஆரம்பிக்கிறப்ப வந்து 1:00 ஆன உடனே நைட் 1 ஏஎம் ஆகுறப்போ 2 ஏஎம்க்கு கிளாக்க ஷிஃப்ட் பண்ணி வச்சுருவானுங்க. வின்டர் முடிஞ்சு சம்மர் ஆகுறப்ப வந்து அவன் 1ல இருந்து 2க்கு கன்வெர்ட் ஆகுறப்போ திருப்பி 1க்கே கூட்டு போய் வச்சுருவானுங்க. அந்த மாதிரி. சோ ஓகே. எக்ஸ்ட்ரா 1 ஹவர் கிடைக்கிறது. அது ஒரு கன்ஃப்யூசிங் கான்செப்ட். டைம மாத்துறதுனால 5 மணிக்கு விடியுதுன்னு ஃபீல் பண்றேன். இவங்க மாத்தலன்னா 4 மணிக்கே விடிஞ்ச ஃபீலிங்ல இருக்கும். அந்த மாதிரி. சீக்கிரம் இருட்டிரும். நான் இருட்டுல சீக்கிரம் இருட்டும். வாழ்றவங்களுக்கு அது ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். டிப்ரஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்குமே அதெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா, ஆமா. நீங்க 4 மணிக்கு மேல என்ன பண்றதுன்னே உங்களுக்கு தெரியாதுங்க. இருட்டிரும். ம். வெளியில முடியாது. குளிரவும் குளிரும். வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். தனியா இருக்கிறவங்க வந்து ரொம்ப டிப்ரஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களால. ஸோ என்ன ஃபைனல் தாட்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா பெட்டரா? யுகே பெட்டரா? நீங்க சொல்லுங்க. இந்தியால நான் என்ன சொல்றது? இப்ப ஒரு கூல் கிளைமேட் போனாலும் நான் அதுக்கேத்த மாரி போய்க்கலாம். இதுக்குனாலும் அதுக்கேத்த மாரி ஆமா. போய்க்கலாம். ஸோ திடீர்னு வின்டர்ல பீச் இருக்கணும்னா கிளம்பி போயிட்டு நீங்க ஹிமாலயாஸ்ல இருந்துக்கலாம். வெயில் ஆமா. அடிக்கணுமா போயிட்டு சென்னையில உட்காந்துக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம். கரெக்ட். சோ ஸோ பெஸ்ட். ஆப்வியஸ்லி ஐ கிவ் த வோட் ஃபார் இந்தியா. வெதர்னா இந்தியா தான்.